அம்மு ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்கேக். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்க இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெந்த உடனே லைட்டாக சால்ட்டு தூவிக்கிறேன். கம்ப்ளீட்டாக நல்லா சாஃப்டாக வேக வச்சுட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். கையாலே கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம நல்லா மசிச்சு வச்ச அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு முட்டை, காய்ச்சி ஆற வச்ச பால், 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கெட்டியாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு விஸ்கு வச்சு ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோசைக்கல்லில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்து நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுக்கிட்டேன். பேன்கேக் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. அவ்வளோதான். இது மேலே ஹனி போட்டுட்டு பிச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.